இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதியிலே இன்றைக்கு நாங்கள் எதை பற்றி கதைக்க போகிறோம் என்றால், நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய கன்னி பட்ஜெட், அதாவது பட்ஜெட் 2025 தொடர்பான விடயங்களைத்தான் இன்றைய தலைப்பு பகுதியிலே நாங்கள் கதைக்கலாம் என நினைக்கிறோம். நேற்றைய தினம் பட்ஜெட் முக்கிய பல விடயங்களை கொண்டிருந்தது. குறிப்பாக வடமாகாணத்துக்கான பட்ஜெட்டாக கூட இது பலரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல பகுதிகள் வடமாகாணத்துக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த தலைப்பு பகுதியில் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை பற்றி கதைக்கலாம் என நினைக்கிறோம். அதிலே முதலாவதாக நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்தது போலவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனமோ அல்லது வாகன அனுமதி பத்திரங்களோ வழங்கப்பட மாட்டாது என்று பட்ஜெட்டிலே கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு பாராட்டக்கூட வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான செலவு அதிக அளவிலே காணப்பட்டது. அந்த குறிப்பாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சொகுசு வாகனங்கள் அல்லது வாகன இறக்குமதியிலே நடைபெறக்கூடிய மோசடிகள், அவர்கள் அந்த உரிமத்தை வைத்து வாகனங்களை இறக்குமதி செய்து மற்றவர்களுக்கு விற்றிருக்கக்கூடிய செயல்முறைகள் எல்லாம் ஊழல்களாக வெளிவந்து கொண்ட நிலையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த ஆண்டிற்கு சொகுசு வாகனங்களோ அல்லது அவர்களுக்கான வாகனத்துக்கான இறக்குமதி பத்திரமோ அனுமதி பத்திரமோ இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தாலும் எங்களுடைய யாழ் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா ராமநாதன் எம்பி அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே ஒரு விடயத்தை கூறியிருந்தார். அண்மையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுடைய விபத்தை சுட்டிக்காட்டி அவர் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். என்னவென்றால், தம்பி இளங்குமரன் அவர்கள் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளானது. என்னுடைய காரிலே 14 ஏர் பேக்ஸ், இந்த காற்று பைகள் வந்து விபத்து ஏற்பட்டால் எங்களை பாதுகாக்கக்கூடிய இருக்கிறது. அவருடைய வாகனத்தில் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய அரசாங்கத்துக்கு வேணும் என்றால் அவர் இல்லாமல் போனால் புதிய ஒரு எம்பியை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவீர்கள். ஆனால் அவருக்கு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது. எனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் உயிரை பாதுகாக்க நீங்கள் எல்லாருக்குமே சொகுசு வாகனங்களை வழங்க வேண்டும் என்ற சாயலிலே அவருடைய வாதம் இருந்தது. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன அனுமதி அல்லது வாகன சொகுசு வாகனங்கள் இல்லை என்ற விடயத்துக்கு எதிர்த்து அவர் அந்த கருத்தை கதைத்திருந்தது கூட நேற்றைய பாராளுமன்ற அமர்விலே குறிப்பிடத்தக்க விடயமாக இருந்தது. அதே போல நேற்றைய தினம் இந்த இன்னொரு விடயம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விடயமாக இருந்தது. இந்த மகாப்புல நீண்ட நாட்களாக போராடி வந்த இந்த மகாப்புல என்ன தெரிஞ்சு நாம் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கே சொல்லிட்டாங்க 7500 கூட்ட போறாங்கன்னு. அது 2019-2025 தான் மகாப்புல பல்கலைக்கழக மாணவர்களுடைய மகாப்புல நிதியுதவி தொகையானது 5000 ரூபாயிலிருந்து 7500 ரூபாவை தொடரக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு அரசாங்கமும் இந்த ஜனாதிபதி தேர்தல் வரும்போது அல்லது பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது பல்கலைக்கழக மாணவர்களுக்குள்ளே பரப்பி விடக்கூடிய ஒரு கட்டுக்கதையாக இந்த கதை தான் இருந்து கொண்டிருக்கிறது. மகாப்புலக கூட்ட போனோமா, இப்போ இவையில் வந்தால் மகாப்புலக கூட்டணும்னு எல்லாரும் பாஞ்சடிச்சு அவைகளுக்கு போட்டு போடுறது. இவையில் வந்தால் கூட்டணும்னு அவைகளுக்கு போட்டு கடைசி மட்டும் நாட்டின் செலவு 3 மடங்கு ஆகியும் மாணவர்களுடைய இந்த மகாப்புல என்பது 5000 ரூபாவாகவே இருந்து வந்தது. அது வேணுமென்றால் ஒரு எங்களுக்கு நினைக்கும் பொழுது 5000 ரூபாய் தான் ஒரு சின்ன காசாக இருக்கலாம். ஆனால் இந்த மலையக பகுதிகள், வறுமைப்பட்ட பிரதேசங்களில் இருந்து வரக்கூடியவர்களும் அந்த பணத்தை நம்பித்தான் பலர் தங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய இந்த வீட்டு வாடகைகளாக இருக்கட்டும் அல்லது இந்த செலவுகளாக இருக்கட்டும் அவற்றை கவனிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே அப்படியான மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஊக்குவிப்பு தொகையாக இருக்கும் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. அதை தாண்டி அரசு ஊழியர்களுக்கான சம்பளமும் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 8250 ரூபாவால் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற யோசனையும் நேற்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது 25,000 ரூபாய் வரை அவர்களுடைய தரத்தினுடைய அடிப்படையிலே செல்லலாம். அரசு சேவையில் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 24,250 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாவாக 15,750 ரூபாவால் அதிகரிப்பு என்று அரசு ஊழியர்களும் நீண்ட நாட்களாக கோரி வந்திருக்கக்கூடிய இந்த சம்பள உயர்வு பிரச்சனைக்கும் நேற்று அது ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அதை தாண்டி யாழ்ப்பாண நூலகத்தினுடைய புனரமைப்பு அல்லது அபிவிருத்திக்காக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தாலும் திடீரென யாழ்ப்பாண நூலகத்தின் மீது ஒரு கரிசனை, திடீரென யாழ்ப்பாண நூலகத்தின் மீது ஒரு பார்வை திரும்பி இருப்பது என்பது நாங்கள் முற்று நோக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஒருவேளை யாழ்ப்பாண நூலகத்தினுடைய கட்டமைப்புகள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது மாற்றங்கள் செயற்கையாக நடைபெற்று விடுமோ என்பதில் நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது உள்கட்டமைப்பு வசதிகள், கணனிகளை அறிமுகப்படுத்துவது என்பது போன்ற விடயங்களுக்காக அவை செலவிடப்படும் என்றால் அது வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கு. எதுவாறாக இருக்கிறோம், யாழ்ப்பாண நூலகம் எங்களுடைய பெரும் தொன்மையான விடயமாக இருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார கூட நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது யாழ்ப்பாண மக்கள் யாழ் நூலகத்தை பெரிதும் மதிக்கிறார்கள், தங்களுடைய கலாச்சார சின்னமாக அதை போற்றுகிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தது ஒரு பாராட்டத்தக்க விடயமாக இருந்தது. அதே போல வடக்கிலே 500 மில்லியன் ரூபாய் இந்த தெங்கு முக்கோண பயிற்சிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனுர் அரசாங்கம் நீண்ட நாட்களாக கூறிக்கொண்டிருக்கிறது இந்த தென்னை உற்பத்தி தென்னை தேங்காய் பிரச்சனைக்கு வடக்கிலேயும் நாங்கள் ஒரு தெங்கு உற்பத்தி முக்கோண வலயத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறினார்கள். தென்னை ஆராய்ச்சி நிலையத்தினரும் அதற்கான முன்னெச்சரிக்கை
கேள்வி ஏற்று எடுத்துக்கொண்டிருக்காங்க. அப்ப வடக்கிலே ஒரு தென்னை முக்கோண வலயம் உருவாக்கப்பட போகிறது என்பது எங்களுக்கு ஒரு நல்ல விடயமாக இருக்குது. எங்களுடைய பயிர்கள் அல்லது எங்களுடைய உற்பத்திகளை நாங்கள் ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அதற்கென 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயம். அதே நேரம் வடக்கில் இருக்கக்கூடிய கிராமங்கள், வடக்குக்கென்று 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. பாலங்களை புனரமைப்பது, அதே போல வட்டுவாகல் பாலம் புனரமைப்பு, நிச்சயமாக அந்த பாலத்தினுடைய புனரமைப்பு என்பது தேவையான ஒன்றாக இருக்கிறது. வட்டுவாகல் பாலம் என்பது பாலம் என்பதை தாண்டி தமிழகத்துடைய 2009ஆம் ஆண்டு இனவழிப்பினுடைய ஒரு நினைவிடமாகவும் அது பார்க்கப்படுகிறது. என்றால் அந்த பாலம் தான் பல உயிர்களை குற்றுயிரும் குலையுயிருமாக இரத்தத்தோடு அங்காலே கடத்தி சென்றது. அந்த பாலத்தினூடாகத்தான் பல உயிர்கள் வெளியேறினார்கள், பல உயிர்கள் அந்த பாலத்திலேயே இல்லாமல் போன. அப்போ அந்த வட்டுவாகல் நந்திக்கடல் வட்டுவாகல் பாலம் என்பது உங்களோடு பின்னி பிணைந்த பாலமாக இருக்கும் பொழுது என்னுடைய முக்கியமான விடயங்கள் இதுவாக இருக்கும். சொல்லுங்கள் கார்த்தியானி, நீங்கள் இந்த பட்ஜெட்டிலே ஒரு முகாமைத்துவ மாணவியாக இந்த பாதுகாடு பட்ஜெட் அதோட தான் நீங்க அடிக்கடி திடீர்னு சொல்லுங்க. உண்மையில் நேற்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பட்ஜெட் அதிகம் பல பேர் குறிப்பாக மாணவர்களாக இருக்கட்டும், நாடளாவிய ரீதியிலே இந்த எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய கன்னி பட்ஜெட்டிற்கான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது. அதுவும் குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் வடமாகாணத்தினுடைய தேவைகள் அதிகம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் அதிகம் வடமாகாணத்தின் பக்கம் இந்த பார்வை திரும்பி இருக்கிறது என்ற ஒரு கருத்தை நாங்கள் கூறலாம். அடிப்படையில் இந்த யாழ்ப்பாண நூலகத்தினுடைய வசதிகளை விரிவாக்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதிகளாக இருக்கட்டும், வீதி புனரமைப்புகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதிகள் எல்லாமே வடமாகாணத்தில் பல இடங்களில் எங்கெல்லாம் புனரமைப்பு தேவையோ, எதெல்லாம் விரிவாக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் அங்கெல்லாம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பார்வை இருக்கின்றது. குறிப்பாக இந்த பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக சில விடயங்களை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது உண்மையில் பாராட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த வடமாகாணத்தை பொறுத்தவற்றிலும் பல காணிகள் இன்னமுமே பயன்பாட்டிற்கு உகந்ததாகவும் அல்லது பயன்படுத்தாமல் அந்த காணிகள் வெறுமனே வெறிச்சோடி போய் கிடப்பதாகவே இருக்குது. அந்த நிலங்களை என்ன தேவைக்காக நாங்கள் பயன்படுத்த போகிறோம், அந்த நிலங்கள் வெறுமனே இப்படியே காடாக போக போற நிலங்களா என்று கேட்டால், அந்த பொருளாதார நடவடிக்கைகளுக்காக அரசாங்க காணிகளை பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் நேற்றைய தினம் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த வீடமைப்பு திட்டங்கள், குறைந்த வருமானம் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்த இந்த வீடமைப்பு திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருந்த நிலைமையில் இந்த பட்ஜெட்டில் அதற்காகவும் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து புதிதாக இருந்த விடயங்கள் என்னவென்று சொன்னால், இந்த நீரிழிவு நோயாளர்களுக்கு மாதாந்தம் 10,000 கொடுப்பனவு என்ற ஒரு நிதி உதவி திட்டமும், அதனைத் தொடர்ந்து இந்த பாதுகாப்பற்ற பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதாந்தம் 5,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய போவதாகவும், இந்த 5,000-ல் 2,000 அவர்களுடைய கணக்கிலக்கத்திற்கு, வங்கி கணக்கிலக்கத்திற்கு செல்லக்கூடிய மாதிரியும், மீதி இருக்கக்கூடிய 3,000 ரூபாய் அவர்களுடைய பாதுகாவலர்களுடைய கைகளில் செல்லக்கூடிய மாதிரியும் அந்த நிதியுதவி திட்டம் இருப்பதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த திரிபோசாவிற்கும் 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கார்கள். உண்மையில் இந்த திரிபோசா என்றது கர்ப்பிணி தாய்மார்களுக்குரிய போசாக்கு உணவு என்பதை தாண்டி அது அந்த பெரும்பாலும் பரவலாக எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு திரிபோசா நிப்பாட்டிடுவோம் கூட பலர் பயந்திருக்கிறார். திரிபோசாக்கா வாழ்ந்தக்கூடிய 90s கிட்ஸ்க்கெல்லாம் இது ஒரு நல்ல விடயமாக இருக்கு. உண்மையில் அதற்காக 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். உண்மையில் யாராவது திரிபோசா இருந்தால் தந்தனுப்புங்கள் என்று நாங்கள் மற்றவர்களிடம் கேட்கக்கூடிய அளவில் தான் அதனுடைய சுவை என்பது உண்மையில் அனைவருக்கும் பிடித்த ஒன்றாக இருக்கும். தலைப்பு போதுங்க இல்ல, அந்த மாதிரி சந்தோஷமான ஒரு செய்தியும் எங்களுக்கு இருக்கிறது. திரிபோசாவிற்கு 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அறிமுகப்படுத்த போகிறார்கள். உண்மையில் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை மற்றது டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாருமே எங்களுடைய நாட்டிற்கு அடிப்படையான ஒரு விஷயம். அதிகம் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, அதையே நாங்கள் எல்லா இடத்துக்கும் கையில கொண்டு திரிஞ்சாதான் நாங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிற ஒரு ஆளா. அதை நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் என்று சொன்னால் தேவையற்ற இந்த தண்ட பணங்களாக இருக்கட்டும், போலீஸ் உத்தியோகத்தர்கள் குறிப்பாக இந்த டிராபிக் போலீஸுக்கு கொடுக்கக்கூடிய இந்த லஞ்சங்களாக தடுக்கப்படுவதற்கு இந்த டிஜிட்டலைஸ் பண்ணி அந்த மெக்கானிசத்தை என்ன எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி கொடுக்கணும். நாங்கள் தனியே எங்களுடைய இது லைசன்ஸ் என்ஐசியை டிஜிட்டலைஸ் பண்ணினாலும் போலீஸ் உத்தியோகத்தருக்கு அது தெரியலைன்னா ஒன்றும் செய்யலாது. நான் கையில காட்ட வேண்டிய தான் இருக்கு. முதல்ல அங்கேயும் தொடங்க வேண்டி இருக்கு. நிச்சயமாக முதலில் அவர்களுக்கு ஒரு செமினார் மாதிரி ஒன்று வச்சு மக்கள் இங்கிலீஷ் எல்லாம் படிப்பிச்சு திருப்பி கொண்டு வர வேண்டி இருக்கு. நிச்சயமாக இப்படி இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழர் பிரதேசங்கள்ல இந்த தமிழ் மொழி தெரியாத டிராபிக் போலீஸோட ஆங்கிலத்துல கதைக்கிறதுன்றதே எங்களுக்கு பெரிய சவாலுக்குரிய ஒரு விஷயமா தான் கதைக்கிறதே சவாலா தான் இருக்கு. இதுக்கு நாங்க தமிழ்லயே கதைச்சிட்டு போயிடலாம்ன்ற மாதிரி
அல்லாட்டி சைகை மொழியிலேயாச்சும் கதைச்சு அவர்களுக்கு புரிய வச்சு சைகை மொழிகள்ல கதைச்சு அவர்களுக்கு புரிய வைக்கலாம்னு சொன்னா பெரிய சிரமத்திற்குரிய ஒரு விடயமா இருக்குது. அவர்களுக்கு ஒன்று தமிழ் தெரியணும், அல்லாட்டி ஆங்கிலமாவது தெரிஞ்சிருக்க வேண்டும். அது கொஞ்சம் சிரமத்துக்குரிய விடயமா தான் இருக்குது. குறிப்பாக இந்த தமிழர் பிரதேசம் நாங்கள் கதைக்கிற சிங்களம் அவர்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கணும். அவர்களுக்கு நாங்கள் கதைக்கிறது சிங்களமே இல்ல முதல்ல, அதையாச்சும் விளங்கிக் கொள்ளக்கூடிய இல்லங்களை வளர்த்து கொள்ளணும். அதே மாதிரிதான் மற்ற இந்த சொகுசு வாகனங்கள், அரசாங்கத்தினுடைய சொகுசு வாகனங்கள் வந்து மார்ச் மாதத்துல ஏலத்துக்கு விட போறார்கள். குறிப்பாக இந்த அரசாங்கத்திற்கு அதிக செலவினத்தை ஏற்படுத்தக்கூடிய சொகுசு வாகனங்களை மார்ச் மாதம் ஏலத்தில் விட போகிறார்களாம். அப்ப ஹரிஹரன் இனிமேல் வந்து ஒரு BMW தான் டான் தொலைக்காட்சிக்கு வந்து அரசாங்க வாகனங்களை ஏலத்தில் எடுக்க விரும்புபவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து இந்த வட்டுவாக்கல் பாலம் நாங்கள் அதை பற்றி ஏலவே ஹரிஹரன் கதைத்து விட்டார். மற்றது கர்ப்பிணி பெண்களுக்கும் 7,000 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முன்னராக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளாக என்ன இருந்ததுன்னா, நாடளாவிய ரீதியில் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இந்த காற்று மாசடைந்திருக்கிறதாலும் கால்நிலை மாற்றங்களாலும் அதிக பிரச்சனைகள் வருகிறது என்றும், பிறக்கக்கூடிய பிள்ளைகள் நிறை குறைவாகவும் இந்த காற்று மாசினால் சில பிள்ளைகள் வந்து இறந்து பிறக்கக்கூடிய நிலைமைகளும் காணப்படுகிறதை நாங்கள் பத்திரிகைகளின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் இந்த எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதியினுடைய கன்னி பட்ஜெட்டில் அவர்களுக்கு 7,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது உண்மையில் ஒரு பாராட்டத்தக்க விடயம்தான். அவர்களுக்குரிய ஆரோக்கியமான போசாக்கான விடயங்கள் அவர்களை போய் சேர வேண்டும். இவ்வளவு நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அப்ப எங்களுடைய நாடு சுபீட்சம் அடைய போகுது, எங்களுடைய நாட்டு மக்கள் அழகான நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறார். கரணி அமரசூரிய எங்களுடைய நாட்டின் பிரதமர் கூறியது போன்று அழகான நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்று நாங்களும் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்கும் சிட்டிசன்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த இன்டர்மீடியட் இடை தரகர்களாக இருப்பவர்கள், இடை நடுவர்களாக இருப்பவர்கள் தான் இந்த அரச உத்தியோகத்தர்கள். அதிலும் பெரிய பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த காசுகளை தங்களுடைய சுயலாபங்களுக்காகவும் தங்களுடைய தனிப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தாமல் உண்மையில் இந்த நீடட் பீப்புள்னு சொல்லுவார்கள், அந்த பணம் தேவையான கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், நீரிழிவு நோயாளர்களாக இருக்கட்டும், அல்லது அந்த பெற்றோர்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு செல்லக்கூடிய நிதிகளாக இருக்கட்டும், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு செல்லக்கூடிய மகாபலவாக இருக்கட்டும், இதையெல்லாம் அதுல ஒரு பகுதியை நீங்கள் உங்களுடைய சுய லாபத்திற்காகவும் நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தாமல் அவர்களிடம் அந்த பணத்தை செல்ல அனுமதிப்பது அல்லது இதற்கு தடையாக இல்லாமல் இருப்பதே எதிர்காலத்தில் அனைவரையும் ஒரு சுபீட்சமான வாழ்க்கையை ஜனாதிபதி நேற்று சொல்லிட்டார். நாங்கள் லஞ்சம் பெறுவதில்லை, நாங்கள் ஊழல் செய்வதில்லை, ஆக எங்களோடு இருப்பவர்கள் செய்ய வழிக்கிட்டால் அவர்களுக்கு மன்னிப்பே கொடுக்க மாட்டோம், உடனடியாக அவர்கள் அந்த பதவியை விட்டு நீக்கப்படுவார்கள் என்று கூறியிருப்பது கூட இந்த கையில காசு வாங்குகிறார்கள், இனி கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதையும் கூறுவோம். அதே போல தொடர்ச்சியாக இந்த வடமாகாணத்திலிருந்து வரக்கூடிய வரவு செலவு திட்டத்திலிருந்து வரக்கூடிய நிதி திருப்பி அனுப்பப்படுகிறது, முற்றுமுழுதாக பயன்படுத்தப்படவில்லை என்று கூறப்பட்டு கொண்டிருக்கிற நிலையிலே ஜனாதிபதி நேற்று அதையும் கூறியிருந்தார். முழுமையாக நாங்கள் ஒதுக்கக்கூடிய இந்த 5,000 மில்லியன் ரூபாவும் முழுமையாக அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூட நேற்றைய தினம் கூறியிருக்கக்கூடியதாக இருக்குது. அதை தாண்டி இன்னொரு பக்கம் மலையக மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் பார்த்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய பட்ஜெட்டிலே மலையக மக்களுடைய நாளாந்த சம்பளம் 1,700 ரூபாவாக அதிகரிக்குவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் இணைந்து அரசாங்கம் தலையீடு செய்து அவற்றை உயர்த்துவோம் என்று கூட கூறியிருக்கிறார்கள். அதே போல அவர்களுடைய உட்கட்டமைப்பு நடவடிக்கைகளுடைய வீடுகளினுடைய தரங்களை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் கூட பெருந்தோட்ட வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக 4,267 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. மலையக தமிழ் இளைஞர்களின் தொழிற்பயிற்சி வாழ்வாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்திக்காக 2,450 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மலையக தமிழ் சமூகத்தின் பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகளுக்கு 866 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. குறிப்பாக மலையக தமிழ் சமூகம் என்று குறிப்பாக அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பது கூட இங்கே ஒரு பாராட்டத்தக்க உங்களுக்கு இருக்கலாம். அதே மலையக மக்கள் என்று பொதுவாக கொடுக்கலாம். மலையக தமிழ் சமூகம் எனும் பொழுதும் மலையத்தில் இருக்கக்கூடிய மக்களிலே மலையக பெரும்பான்மை மக்களை தாண்டி மலையக தமிழ் மக்கள் தான் இங்கே அங்கே இருக்கக்கூடிய எஸ்டேட்களிலே வாழக்கூடியவர்கள் தான் மிக வறுமையான நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையில் அன்றாடத்தர்கள் மிக போராட்டம் நிறைந்த இருக்கிறார். அப்ப அரசாங்கம் அதையும் விளங்கிக் கொண்டு மலையக தமிழ் மக்கள் என்று பிரத்யோகமாக குறிப்பிட்டு அவர்களுக்கு 166 மில்லியன் அந்த மாணவர்களுடைய ஸ்மார்ட் கல்வி நிலையங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கும் என்பது ஒரு பாராட்டத்தக்க விடயமாகத்தான் இருக்கிறது. அதே போல அரசாங்கத்தினுடைய நெல் கொள்வனவிற்காக 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிற அரிசி பதுக்களை தவிர்ப்பதற்காக ஆரம்பத்திலேயே இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே ஜனாதிபதி கூறியிருந்தார், எங்களுடைய அரசாங்கம் அரிசி கொள்வனவை நேரடியாக நெல் கொள்வனவை நேரடியாக மேற்கொள்ளும் என்று அதுக்கான கட்டுப்பாடுகளையும் கூறப்பட்டு 5,000 மில்லியன் ரூபாவை அரச நெல் கொள்வனவுக்கு என்று கூட ஒதுக்கி வைத்திருப்பது கூட பாராட்ட விடயம். அதே போல இலங்கை நாள் என்ற ஒரு நாள், இலங்கைக்கென்று தனியான ஒரு பண்டிகை நாள் ஒன்று உருவாக்கப்பட்டு அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளாக அனைவரும் இணைந்து கொண்டாடப்படும் நாளாக இருக்கும் என்று ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய சுதந்திர தின உரையிலே குறிப்பிட்டிருந்தார். அதே போல
இலங்கை நாளுக்கென்று 3000 மில்லியன் ரூபாய் வரை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நாள் எப்பொழுது வரும் என்று நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். இன சாதி மத பேதங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இலங்கையர் என்ற ஒரு நாள் அது உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் தான் நாங்கள் கூறுகிறோம். இதை தாண்டி இப்படி கூறும்பொழுது நாங்கள் அங்காள பக்கம் சேர்ந்துட்டோம்னா இல்லை, அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம்னா எங்களுடைய உரிமைகளும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டு நாங்கள் எங்களை எப்பொழுது சமமானவர்களாக உணரத் தொடங்குகிறோமோ, எங்களை சிறுபான்மை இல்லாமல் நாங்களும் பெரும்பான்மை இல்லாமல் நாங்கள் சமமானவர்களை உணரத் தொடங்குகிறோம், அப்போதுதான் இலங்கை நாளுக்குரிய நாளை நாங்கள் கொண்டாடக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதே நேரம் இந்த தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் 27,000 ரூபாய் அடிப்படை சம்பளமாக ஏப்ரலில் இருந்து வழங்கப்பட வேண்டும் என்றது நல்ல விடயமாக இருக்கிறது. குறிப்பாக தனியார் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் எல்லாம் இந்த பாடசாலை இந்த கல்வியை முடித்து விட்டு போகக்கூடியவர்கள் அல்லது வேலை இல்லாமல் பட்டத்தோடு இல்லை டிப்ளோமாவோடு போகக்கூடியவர்கள் எல்லாம் குறைந்த அளவு 15,000 ரூபாய்க்கு 18,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு எல்லாம் வேலைக்கு வைத்திருக்கிறார்கள். ஒரு அன்றாட நாளை கொண்டு செல்வதற்கு முடியாத சம்பளமாகத்தான் அது இருக்கிறது. பலர் வறுமையில வேலைக்கு செல்பவர்கள் எல்லாம் இந்த போட்டோ காப்பி கடைகள், புக் ஷாப்புகள், அந்த இடங்கள் இந்த இடங்கள் எல்லாம் மிக குறைந்த சம்பளத்துக்கு வைத்துக்கணும். எனவே இது 27,000 இருக்க வேண்டும் என்று ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்படுது. அரசு துறைகளோடு இல்லாமல் தனியார் துறைகளுக்கும் தலையிட்டு அவர்களுடைய சம்பளத்தை உயர்த்தெடுக்கக்கூடிய முயற்சியையும் நாங்கள் பாராட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. எனவே இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இந்த முக்கிய விடயம், அதே போல இந்த போதை எதிர்ப்பு அதுக்காக 500 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சிறுவர் நலனை பிடித்த அனாதை பிள்ளைகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா விடயங்களிலுமே இவர்கள் சுற்றி சுழன்று வந்திருக்கிறார். அது இன்னும் 2,200 சோட் ஆகிறது. 2,200 மில்லியன் ரூபாய் சோட் ஆகிறது என்றால் வரவு கூடவாக வரவை விட செலவு கூடவாக 2,200 மில்லியனால் அதிகரித்திருக்கிறது. எனவே அது கொஞ்சம் சோட்டா தான் இருக்கு என்று கூட விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது IMF-னுடைய நிபந்தனைகளை ஏற்றி செய்திருக்கிறார்கள். அதே போல 5% பொருளாதார வளர்ச்சியை காட்டும் இந்த பட்ஜெட் என்று கூட ஜனாதிபதி உறுதியாக கூறியிருப்பது எல்லாம் நல்ல விடயம். பார்ப்பதற்கு எல்லாம் கலர்ஃபுல்லா எல்லா பக்கமும் பார்த்து வடமாண்டுக்கெல்லாம் மன திருப்தியா இருக்கு. இவ்வளவும் நிறைவேறுமா என்ற ஒரு கேள்வியோடு நாங்களும் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் என்றும் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹாத்தியாயினி. நன்றி நேயர்களே.